ஸ்ரீமான் வைத்தியநாத ஐயர், புதுக்கோட்டை. இவர் கேட்டுள்ள கேள்வி கொஞ்சம் எனக்கு புரியல, கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஆனால் இவர் ஏற்கனவே 2-3 தடவை கேட்டிருக்காரு. கொஞ்சம் நீளமான கேள்வி ஒரு தடவை கேட்டு நான் இவருக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். இதே மாதிரி தான் இப்போவும் நீளமான கேள்வி தான் கேட்டிருக்காரு. சுற்றி விட்டு ஜிலேபியை மாற்றி சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கேள்வியில் அப்படி தான் கேட்டிருக்காரு. நான் இவர்கிட்ட சொல்லியிருக்கேன் முதல்லையே, ஐயா டக்குன்னு எனக்கு புரிகிற மாதிரி கேளுங்க, நான் பதில் சொல்கிறதுக்கு சுலபமாக இருக்கும், என்ன குழப்பாதீங்க, என்னை குழப்பினீங்கன்னா பதில் சரியாக வராதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் மறுபடியும் அதே மாதிரி ஒரு குழப்பமான கேள்வியை தான் கேட்டிருக்கேன். கேள்வி சரியாக இருக்கும், கேள்வியை தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் கேட்ட முறை, அந்த முறையில் குழப்பம் இல்லாமல் கேட்கணும் இல்லையா? எனக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது வேறு, உங்கள் மனசில் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேறு. 2 விதமாக யோசனை பண்ணணும். நீங்கள் ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் என்னுடைய கண்ணோட்டத்துக்கு வரும் பொழுது அதை நான் புரிஞ்சிக்கணும். அந்த கேள்வியை நான் புரிந்து கொண்டு உங்களுக்கு பதில் சொல்லணும். அப்போ நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க? ஜோதிட சாஸ்திரத்தில் ராசியில் அமர்ந்த கிரகங்கள் நவாம்சத்தில் வர்க்கோத்தமத்தில் இல்லாமல் மாறி அமையும் பட்சத்தில் அவற்றின் பலனை எவ்வாறு யூகிப்பது? எப்படி நீங்கள் இங்கேயே எவ்வளோ குழப்பிருக்கீங்க பத்தியா? ஜோதிட சாஸ்திரத்தில் ராசியில் அமர்ந்த கிரகங்கள் நவாம்சத்தில் வர்க்கோத்தமத்தில் இல்லாமல் மாறி அமையும் பட்சத்தில் அவற்றின் பலனை எவ்வாறு யூகிப்பது? எவ்வாறு யூகிப்பீங்க? ஜாதகம் வேணும் இல்லை? ஜாதகம் கையில் இருக்கணும் இல்லை? ஜாதகம் கையில் இருந்தால் தானே அது கரெக்டாக அந்த லக்னத்துக்குனுடைய அடிப்படையில் நாம் விளக்கம் சொல்ல முடியும். இதுக்கு பொதுப்படையான பதிலை எப்படி சொல்ல முடியும்? சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, சரியாக வராது. நான் சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லை? அப்போ தானே உங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும், ஐயா ஒரு நல்ல பதில் கொடுத்துருக்காருன்னு. வர்க்கோத்தமத்தில் இல்லாமல் அப்படின்னா, வர்க்கோத்தமத்தில் இல்லாமல் அவர் எந்த இடத்துல உட்காந்துருக்காரு, எப்படி இருக்கார், அவருடைய நிலை என்ன, ஏதாவது இதில் இருக்கா, விவரங்கள் இருக்கா? விவரங்கள் கொடுக்க முடியுமா? அவர் நட்புல இருக்காரா, ஆட்சியில் இருக்காரா, நவாம்சத்தில் நட்புல இருக்காரா, ஆட்சியில் இருக்காரா, உச்சத்தில் இருக்காரா, சமத்துவத்தில் இருக்காரா, பகையில் இருக்காரா, நீச்சத்தில் இருக்காரா? எப்படி கண்டுபிடிக்கிறது ஐயா? ஒரு கேள்வி கேட்டீங்க, இதில் இத்தனை விவரம் வருது. இதுக்கே அடுத்த கேட்டு உதாரணமாக ராசி கட்டத்தில் 2இல் குரு நீச்சம், ஆனால் அம்சத்தில் குரு கடகத்தில். இது உதாரணம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் அதுக்கே நான் குழம்பிட்டேன். இதுக்கு கேள்வி கேட்கும்போது என்ன பண்ணீங்க? நீங்களே விவரம் கொடுத்துட்டீங்க. உதாரணத்தில் ராசி கட்டத்தில் 2இல் குரு நீச்சம். 2இல் குரு நீச்சம்னா எப்படி? தனுசில் தான் இருப்பார் அவர். தனுசு லக்னத்துக்கு தான் அந்த 2இல் குரு நீச்சம் அடைய முடியும். நீச்சம்னா அப்படியே நீச்சத்துன்னு எடுத்துக்காதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நீச்ச பங்கம் இருக்கா, நீச்ச பங்க ராஜயோகம் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு கருத்து அப்படியே இருக்குது. அடுத்த நவாம்சத்தில் கடகத்தில் உச்சம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ராசியில் ஒரு கிரகம் வலு இழந்திருந்து நவாம்சத்தில் அந்த கிரகம் வலுப்பெற்றால் அதற்கு பலம் உண்டு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ராசியில் பலமாக இருந்து நவாம்சத்தில் வலிமை இழந்திருந்தால் அந்த கிரகத்துக்கு பலம் குறையும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதை கருத்தில் வச்சுக்கோங்க. ஆச்சா? இப்போ நீங்களே யோசனை பண்ணி, நீங்களே ஆய்வு பண்ணி பாருங்கள், டக்குன்னு வந்துடும். அப்போது ராசியில் நீச்சம்னு சொன்னீங்க, ஆனால் நீச்ச பங்கத்தையோ நீச்ச பங்க ராஜயோகத்தையோ குறிப்பிடல. இப்போ நீங்கள் பகைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு சொல்லிவிடலாம். பகைன்னா பகை தான். ஆனால் நீச்சம்னா அதுக்கு 2 விதிவிலக்கு இருக்குது. நீச்ச பங்கம், நீச்ச பங்க ராஜயோகம் 2 இருக்குது. அதை நீங்கள் குறிப்பிடலை. ஆச்சா? அதே போல் ராகு கேது ராசியில் 2x8 ஆனால் அம்சத்தில் 6x8 ஆனால் இந்த அமைப்புக்கு தோஷம் உண்டா அல்லது தோஷ நிவர்த்தி என எடுத்துக்கொள்வதா?
விளக்கம் தர வேண்டுகிறேன். இது கற்பனையில் கொடுத்த உதாரணம் தான், தவறாக எண்ண வேண்டாம் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஆச்சா, அம்சத்தை இங்கே கொண்டு வர முடியாது. ராகு கேது தோஷத்துக்கு மட்டும், செவ்வாய் தோஷத்துக்கும் கூட தோஷங்கள் என்பது ராசி கட்டத்தோடு நிற்கணும், அம்ச கட்டத்துக்கு வரக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் நீங்கள் யோசனை பண்ணி புரிஞ்சுக்கோங்க. ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய தோஷ நிலைகள் அம்ச கட்டத்துக்கு வராது. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, 2-8 இருக்கக்கூடிய நாகதோஷம் அம்சத்தில் 6-8 ஆனால் தோஷம் மாறி போயிடுமான்னு கேட்டிருக்கீங்க. எப்படி மாறும்? மாறவே மாறும். ராசி கட்டத்தில் 2-8 ராகு கேது இருந்தால் அது நாகதோஷம் தான். அதனால் ராசி கட்டத்தில் மட்டும்தான் தோஷங்களை பற்றி பார்க்கணும். அம்ச கட்டம் அப்படிங்கிறது வேற. இப்போது இந்த பதிவிலேயே இந்த அம்சத்தை பற்றி ஒரு கேள்வி வந்திருக்கு. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது அதுக்கு உண்டான விளக்கங்களை நான் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அம்சத்தை பற்றி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்டிருக்கிற அடிப்படையில் 2-8 ராசியில் 2-8 ஆனால் அம்சத்தில் 6-8 அங்கே வரவே கூடாது. அம்சத்துக்கு தோஷங்களை அம்சத்துக்கு கொண்டு வரக்கூடாது. யோகங்கள் இருக்குது பற்றியா, அந்த யோகங்கள் சிலது அம்சத்தையும் இணைத்து சில யோகங்கள் வரும் இருக்கு, அது வேற யோகத்துக்கு வருது. ஆனால் தோஷங்களுக்கு ராசி கட்டத்தை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அம்சா கட்டத்துக்கிட்ட வரக்கூடாது. அப்போது அம்சத்தில் 6-8 இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாகதோஷம் நீங்கிடுச்சின்னு நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்க முடியாது. அது மாதிரி வராது. நாகதோஷம்தான். அந்த நாகதோஷத்துக்கு உண்டான சரியான பரிகாரங்கள் செய்தால் தான் சரியாக போகுமே தவிர நவாம்ச கட்டத்தை வச்சுக்கிட்டு இல்லைங்க இதில் மாறி இருக்குது, இது தோஷ பரிகாரம் தேவையில்லைன்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை வந்துடும். அப்படி வரக்கூடாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன, தோஷம் உண்டா அல்லது தோஷ நிவர்த்தியை எடுத்துக்கொள்வதா? தோஷ நிவர்த்தின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. இது என்ன அனுபவ கருத்து. இதை ஏற்றுக்கிறது உங்கள் இஷ்டம். ஆனால் தோஷங்கள் அப்படிங்கிறது ராசி கட்டத்தோடு நிறுத்திக்கணும். நவாம்ச கட்டத்துக்கு அதை கொண்டு வரக்கூடாது. அது இல்லை, அந்த மாதிரியான சிஸ்டம் இல்லை. விளக்கம் தர கேட்டீங்க, நான் விளக்கம் கொடுத்துட்டேன். இது கற்பனை கொடுத்த ஜாதகம் தான். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு ஜாதகம் கொடுத்து நான் அது ஜாதக அடிப்படையான கேள்வின்னு சொன்னதுனால நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கேட்டிருக்கீங்க. தவறாக என்ன வேண்டாம்னு நான் தவறாகலாம் என்றதே இல்லை. எப்போவுமே யாரையுமே நான் தவறாக எண்ணுவதில்லை. ஆரம்ப நிலையில் இருப்பவர்களை கூட தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்துவேனே தவிர அவங்களுக்கு என்ன தெரியும் நான் ஒரு தூரமா அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கும் தட்டி கொடுத்து ஊக்கம்தான் கொடுப்பேனே தவிர அவங்கள மேலே கொண்டு வரணும் தான் நினைப்பேனே தவிர அவங்கள மட்டம் தட்ட மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குதுங்க ஐயா, அதை எப்படி நம்ம மறுக்க முடியும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை மறைஞ்சிருக்கு. இப்போ ஆரம்ப நிலையில் உள்ள ஒரு ஜோதிடர் திறமையான ஜோதிடராக வர முடியும். அவருக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அவர் உழைப்பு, ஆர்வம், நம்பிக்கை, தன்னம்பிக்கை எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கொடுத்தாருன்னாக்கா அவர் முன்னுக்கு வந்துட முடியும். அதே மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா நீங்களும் முன்னுக்கு வர முடியும். ஏன் வர முடியாது? இன்னும் வந்தவங்கெல்லாம் மேலே ஆகாசத்துலேருந்து குதிச்சவங்க தான் எல்லாருமா? நாங்கள்லாம் இல்லையே. நாங்களும் உழைப்பு, தன்னம்பிக்கை, ஆர்வம், படிப்பு, அனுபவம் இது எல்லாம் கொண்டு தானே நாங்கள் இங்கே பதில் சொல்கிற இடத்துக்கு நான் உட்காந்துருக்கேன். 40 புத்தகத்தை எழுதியிருக்கேன். நான் ஒன்றும் ஆகாசத்துலேருந்து குதிச்சவன் இல்லையே. நானும் உங்களை போல தானே முயற்சி பண்ணி கொஞ்சம் அப்படியே படிப்படியாக மேலே வந்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வரலாமே, முடியுமே. ஏன் முடியாது? தாராளமாக வர முடியும். அதனால் நான் தவறாக எண்ண வேண்டாம்ங்கிறதுக்கு நான் யாரையுமே தவறாக நினைக்கிறதே கிடையாது. என்னை கிண்டல் அடிக்கிறவங்க, இன்சல்ட் பண்ணுறவங்கள கூட நான் தவறாக நினைக்கிறதில்ல. இந்தப்பா நீ பண்ணுறியா, பண்ணிக்கோ, போப்பா, அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவேன். அவங்ககிட்ட சண்டைக்கு போக மாட்டேன். ஏன் நீ சொல்லலாம், எப்படி சொல்லலாம், அதெல்லாம் கேட்கறதில்ல. சரி, உன் கருத்து அது வச்சுக்கோ, என்கிட்ட இருந்து தொடர்பை விட்டுக்கோ, வெட்டிக்கோ, என்கிட்ட தொடர்பு வச்சுக்காத, வேண்டாம் அப்படின்ட்டுருவேன். என்ன உனக்கு பிடிக்கலன்னா
என்னை விட்டுருப்பா, என்கிட்ட ஏன் தொடர்பு வச்சுக்கிற, வேணாம் விட்டுரு அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர அவங்ககிட்ட சண்டைக்கு போக மாட்டேன். ஆகையினால் நான் உங்களை தவறாக நினைக்கவே மாட்டேன், எப்போவுமே நினைக்க மாட்டேன், யாரையுமே தவறாக நினைக்க மாட்டேன். உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பதில் உங்களுக்கு உபயோகமாகவும் உங்களை உயர்த்தி கொள்ள உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கின்றேன், உங்கள் அனைவருக்கும் பதிலை கொடுக்கின்றேன். அச்சா மிஸ்டர் ஸ்ரீமான் வைத்தியநாதையர் புடுக்கோதை அவர்களே, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்போவுமே தோஷங்களை ராசியோடு நிறுத்திக்கோங்க. நவாம்சத்துக்கு கொண்டு வந்து தோஷம் இல்லைன்னு முடிவு பண்ணிடாதீங்க. அந்த தோஷங்களுக்கு, நாகதோஷங்களுக்கு மாற்று விதி இல்லை. ஆகையினால் அதுக்குரிய முறையான பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யுங்க. அந்த பரிகாரங்கள் எல்லாம் முகூர்த்த தரங்கணியில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு தோஷங்களுக்கும் என்னென்ன விதமான பரிகாரம் எங்கே செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன். அது பிரகாரம் செஞ்சீங்கன்னா சரியாக வரும். ஆகையினால் உங்களுக்கு நீங்கள் தோஷங்களை நவாம்ச கட்டத்துக்கு கொண்டு வராதிங்க. ராசி கட்டத்தோடு நிறுத்திக்கிட்டு தோஷம் இருக்கா இல்லையாங்கிறத ராசி கட்டத்திலே முடிவு பண்ணிக்கோங்க. இது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம், என்னுடைய அனுபவ கருத்து. வாழ்க வளமுடன்.